வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் அழகு 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டாபிக் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள். அதுக்கு கீழே வரும் ஒரு குட்டி டாபிக் தான் நலம் நாடி செயலி அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுகப்படுத்தினது எந்த துறை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை. யாருக்காக இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டறிந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கான தனிநபர் திட்டம் வடிவமைக்கிறது, அவங்களுக்கான சிறப்பு கல்வி சிகிச்சைகள் கொடுக்கறதுக்காக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த செயலியின் மூலமாக 21 வகையான குறைபாடுகளுக்கு முழுமையான பரிசோதனையை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த நலம் நாடி செயலி 9/1/2024 தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் தொடங்கப்பட்டது. உள்ளடக்கிய கல்வி அல்லது ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, யாரையுமே விட்டுறக்கூடாது, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தடையில்லாமல் அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும், அதுக்காக தான் உள்ளடக்கிய கல்வி அல்லது ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை ஆரம்ப காலத்திலே கண்டறியறது யார் அப்படின்னா இந்த சிறப்பு பயிற்றுனர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவர்கள். இவங்கள மூலமாக தான் இந்த செயலியின் மூலமாக அவங்கள கண்டறிகிறாங்க. 2024 மற்றும் 25ஆம் கல்வியாண்டில் இதுக்காக 91.25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி பார்க்கலாம். எந்த துறையினால் நலம் நாடி செயலி தொடங்கப்பட்டது? மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நலத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை. பள்ளிக்கல்வித்துறையால் இது தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம நலம் நாடி அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம சுகாதாரம் அல்லது மக்கள் நல்வாழ்வு இந்த மாதிரி யோசிப்போம். ஆனால் இது பள்ளிக்கல்வித்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு செயலி.